முகம் பார்க்கும் கண்ணாடிகளை விட மூக்கு கண்ணாடிகள் மனிதர்களை அழகாக்கி காட்டுகின்றன. திருவொற்றியூர் தேரடியில் சாமி ஆப்டிகல்ஸ் நடத்தும் திரு கோபி நடிகர்கள் ரங்காராவ், எம்.ஆர். ராதா, பாக்யராஜ், ரஜினிகாந்த், விஜயகாந்த் ஆகியோர் போட்ட கண்ணாடிகள் பற்றியும், மறைந்த முதலமைச்சர்கள் எம்.ஜி.ஆர்., கலைஞர் ஆகியோர் அணிந்த கண்ணாடிகள் பற்றியும் இங்கே விவரிக்கிறார். முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. நீங்கள் யூடியூப்ல கூட பாருங்கள். அவர் அந்த படம் கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஓடிச்சு. ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படத்தில் பாக்யராஜ் சார் போட்டு கண்ணாடி இந்த கண்ணாடி தான். அதுக்காக இந்த கண்ணாடி நினச்சிடாதீங்க. இந்த கண்ணாடி இல்லை, அது அவர் போட்டு கண்ணாடி. பல வருஷம் ஆயிடுச்சு, அது உடஞ்சே போயிருக்கோம். ஆனால் அந்த மாடல் தான் இந்த மாடல். இந்த மாடல் தான் அவர் போட்டிருந்தது. பிடிச்சிக்க முடியாது. எம்ஜிஆர் நேசிக்கிறவங்களுக்கு தெரியணும். இது மாதிரி கண்ணாடி தான் எம்ஜிஆர் போட்டிருந்தாரு. இதை மாதிரி ஒரு டார்க் கண்ணாடி தான் அவர் எப்பவுமே பயன்படுத்துவார். எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாருக்குமே பிடிச்ச கண்ணாடி இது ஒன்று. எம்ஜிஆருக்கும் நம்ம கலைஞருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் கண்ணாடி மட்டும் 2 பேரும் ஒரே மாடல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது இது மாதிரி மாடல் தான். சிகப்பு ரோஜாக்கள் படம் வந்து குறைஞ்சது ஒரு 48 வருஷம் இருக்கும். 48 வருஷமா ஒரு மாடல் இன்னும் எல்லாருமே இன்னைக்கும் ட்ரெண்டிங்கில், இன்னைக்கும் தொடர்ந்து எல்லாரும் போடுறாங்கன்னா இந்த மாடல் தான். அந்த படத்தை மறக்கவே முடியாது. சிகப்பு ரோஜாக்கள் வந்து கமலாலே மறக்க முடியாது, நம்மளாலே மறக்க முடியாது. ஆனால் அதில் போட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் போட்டிருப்பாரு. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பாருங்க. நீங்கள் பழைய படங்களில் பார்க்கலாம். அந்த படங்களில் எப்படி நம்ம ரங்காராவ், எம்.ஆர். ராதா, நாகேஷ் ராவ் எல்லாருமே போட்டிருந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மாடல் தான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த மாடல் வந்து இன்னைக்கு இளைஞர்களும் போடுறாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைடெக்காக தெரியும். கொஞ்சம் நல்லா நிறைய படத்தில் நடிச்சிருப்பாரு, போலீஸ்காரன் நடிச்சிருப்பாரு. அதுலலாம் அவர் ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு. அந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி தான் அவருக்கு பெருமையாகவே இருந்திருக்கும். அந்த மாடல் தான் இது மாதிரி மாடல். இந்த மாடல் போட்டு தான் அவர் நிறைய போலீஸாக நடிச்சிருப்பாரு, ராணுவ வீரராக நடிச்சிருப்பாரு. அப்போ போட்டிருக்க மாடல் சத்யராஜா இதே மாதிரி மாடல் போட்டிருக்கிறாரு. சத்யராஜ், விஜயகாந்த் அவங்கெல்லாம் இந்த மாடல் போட்டிருப்பாங்க. இது கிரேடல். இந்த கண்ணாடி இது வந்து கண்ணு உள்ள பார்த்தீங்கன்னா கண் இருக்கிறதே தெரியாது. மிரர் கோட்டிங் இருக்கும் இதில். இந்த கோட்டிங் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அவர் கலர் கலராக தெரியும். அப்படி அதுதான் இந்த மாடல். இந்த கண்ணாடி தான் தலைவர் ரஜினிகாந்த் போடுறது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேணுன்ற கலர் அப்படியே மேக்னெட்டில் போட்டுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் அது அப்படியே ஸ்ட்ரீட்டிங் ஆகிடும். ப்ளைனாகவும் போட்டுக்கலாம். இந்த கிளிப்பு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஒயிட்டாகவும் போட்டுக்கலாம். ஒயிட்டாகவும் போட்டுட்டு நம்ம இப்போ எங்கேயோ வெயிலில் போகிறோம், ரொம்ப எங்கேயா டூர் போகிறோம், வெளியில் போகிறோம் போது இந்த மாடலை அப்படியே நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறது தான். வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ரஜினிகாந்த் வேட்டையனில் போட்டு பார்த்தீங்களா, அப்படி போட்டோம்னா அப்படி ஸ்டிக்கர் அப்படி ஒட்டிக்க பாருங்க. அதுதான் அந்த கலர் தான். இது அப்படி கூட ஒட்டிக்கும். இது ஒரு நியூ மாடல். இது இப்போ எல்லாருமே தொடர்ந்து 6 மாதத்துலேருந்தே பார்வை குறைபாடு இருக்கவங்க இருக்காங்க. 60 வயசு வரைக்கும் இருக்குது. இதில் என்னென்னா இந்த சாலை சிரம் சொல்லுவாங்க. அந்த கிட்ட பார்வை கண்ணாடி மட்டும் ஒரு 38 வயதினர்களுக்கு மட்டும்தான் ஆரம்பிக்கும். அது வந்து சின்ன வயசில் யாருக்குமே வராது. கிட்ட பார்வைங்கிறது ஒரு 38 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு என்னென்னா ஒரு 38, 39, 40 வரைக்கும் நம்ம சமாளிக்கலாம். 41க்கு மேலே நம்மளால் கிட்ட பார்வை வந்து நமக்கு சரியாக தெரியாது. நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்ட பார்வையை பார்க்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும். அந்த நேரத்தில் உடனே வந்து கண்ணாடியை போட்டுடணும். கண்ணாடியை எப்படி போடுறோம்னா நம்ம கரெக்டாக ஐ செக் பண்ணி போட்டால் நல்லது. அதை விட்டுட்டு நம்ம வெறும் ரீடிங் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபா கண்ணாடியோ 200 ரூபா கண்ணாடியோ போடும்போது என்ன ஆகுன்னா அது தூர பார்வையை பாதிக்கும். தூர பார்வையை பாதித்து அப்புறம் கிட்ட பார்வையுடைய பவரும் இன்க்ரீஸ் ஆகிடும். சீக்கிரமாக பவர் அதிகமாகி கண் ஆப்ரேஷனுக்கு நம்ம ஒரு 50 வயசுக்கெல்லாம் போக வேண்டியதாகிடும். அதனால் எப்போவுமே எல்லாருமே 40 வயசில் கண்டிப்பாக ஒரு கண் டாக்டரையோ ஒரு ஆப்டிகல்ஸ்லையோ போய் கண்ணை செக் பண்ணி உங்களுடைய வயதுக்கு ஏற்ற பவரை போட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே நல்லது. இல்லைன்னா அது நம்மளுடைய கண் பார்வையை சீக்கிரமாக மங்கிடும். அப்புறம் கண் கெட்டதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டியதாகிடும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக செக் பண்ணிக்கணும்.